ஆக்சுவலி வரும்போது கொஞ்சம் ஒரு இதாக தான் வந்தேன். என்னன்னா கொஞ்சம் தேட்டர்ஸ்லாம் கம்மியாக இருக்குது அண்ட் அந்தளவுக்கு சீட்ஸ்லாம் ஃபுல்லாக ஆகலை அப்படின்ற ஒரு மன வருத்தத்தோடு தான் வந்தேன். பட் இப்போது இந்த ஆடியன்ஸோடு பார்க்கும்போது அவங்க அந்த கிளாப்பு எல்லோரும் வந்தவங்க எல்லாருமே ஜென்ரல் ஆடியன்ஸ் தான். இந்த காமெடிக்கெலாம் அவங்க ரசிக்கிறது, நம்ம எந்தெந்த போர்ஷன்ஸ்லாம் அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சோம். அந்த போர்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே நல்லா ரியாக்ட் பண்ணாங்க. எனக்கு அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதுக்கு மேலே என்ன வேணும் ஆஸ் அ ஃபிலிம் மேக்கர், ஆஸ் அ ஃபிலிம் டைரக்டர் அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அண்ட் எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக மீடியா அண்ட் இந்த மாதிரி ஆடியன்ஸ் மவுத் ஆஃப் வேர்டு அதில் வந்து கண்டிப்பாக ஸ்ப்ரெட் ஆகி எல்லாருக்குமே இந்த படம் இப்படி ஒரு படம் வெளில வந்திருக்கு. அண்ட் இந்த படம் வந்து குட்டி பசங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு ஃபேமிலி ட்ராமா, எல்லாரையும் போய் இது கனெக்ட் பண்ணணும். எல்லாருமே அந்த ஒரு 2 மணி நேரம் ஜாலியாக வந்து ஒரு படம் பார்ப்பாங்க. ஏன்னா எல்லாருமே அதை தான் சொன்னாங்க. இப்போ நான் எல்லாருமே நான் கவனிச்சிட்டு தான் இருந்தேன். எல்லாருமே அந்த ஒரு வார்த்தையை தான் சொன்னாங்க, நல்லா ஜாலியாக இருக்கும் இந்த படம், நல்லா இருக்கு நல்லா அதெல்லாம் அடுத்து நல்லா ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். குட்டிமா சாங் அந்த ஜின் போர்ஷன்ஸ்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். காமெடி சீக்வன்ஸ் பாரசம் போர்ஷன்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாருமே சொல்லும்போது எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ வேர்ட் ஆஃப் மவுத்தில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்ற மாதிரியும் தேட்டர்ஸ் நல்லா கனெக்ட் ஆகும் அப்படின்றது எக்ஸைட்டடாக இருக்கேன். ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ்ல அதான் ஆடியன்ஸோட படம் பார்க்கும்போது ஆடியன்ஸ் எல்லாருமே அந்த ஜின்னெல்லாம் பயப்படுவான்னு பார்த்தா எல்லாருமே ஜின்னை கொண்டாடுறாங்க, தூக்கி கொண்டாடுறாங்க. அதுதான் ஒரு விஷயமா இருந்துச்சு. அதுதான் அந்த படத்தோட சக்சஸே. ஆக்சுவலி ஒரு பேயை வந்து நம்ம கூட கனெக்ட் பண்றாங்க, ஃபேமிலியோட கனெக்ட் பண்ற விஷயம் தான் வந்து இந்த ஜின்னோட படமே. அதுதான் ஜின்னோட டைட்டிலே தான், ஜின் தி பெட். அது எல்லாருமே ஆடியன்ஸ் ரொம்ப கனெக்ட் ஆயிருக்கு. அதுக்கு வந்து பிஆர் பாலானாக்கும் முகேன் ராவ் சார் அழகா சூப்பரா கொண்டு போயிருந்தார் அந்த கேரியர். ஸோ அவங்களுக்கு தான் இதை போயிட்டு ஜின் படம் வந்து நல்லா இருந்தது. கிட்ஸ் எல்லாரும் பார்க்கலாம், சேர்ந்து ஃபேமிலியாக பார்த்தா நல்லா தான் இருக்கும். ஆனால் பசங்களாம் நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் காமெடியாக இருக்கு, பயமாகவும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. அதெல்லாம் பயமுறுத்துற மாதிரியே இல்லை. அது பேசும்போது காமெடியா இருக்கு, பயமுறுத்தும் போதும் காமெடியா தான் இருக்கு. எல்லாரும் பார்க்கலாம் இந்த படத்தை. காமெடி பேயா? ஒன்னு காமெடி பேய், இன்னொன்னு உண்மையான பேய். படம் நல்லா இருக்கு. எமோஷனல் லவ் சீன் எல்லாமே நல்லா தான் இருக்கு. யார் ஆக்டிங் ரொம்ப பிடிச்சி? 2 பேரும் ஆக்டிங் நல்லா இருந்து. ஜீன் இன்னும் சூப்பராகவே இருக்கு. அதான் பயமுறுத்துற மாதிரி இல்லை, அந்த இதுதான் நல்லா இருந்தது. காமெடி எப்படி? காமெடி நல்லா இருக்கு. ஏதாவது படத்துல மைனஸ் எதுவும் எல்லாமே நல்லா தான் இருக்கு. நிஜமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பிகாஸ் இது அவருக்கு ரொம்ப ப்ரௌடான ஒரு மூமெண்ட். ஸோ என்ன நீங்க படத்துல என்ஜாய் பண்ணது? பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஜின்னோட கேரக்டர் ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. மேடம் ஜின் இருக்குன்றீங்களா இல்லன்றீங்களா? இல்ல இல்ல அவங்க ப்ரெஃபரன்ஸ் தான், இருக்கா இல்லையா அவங்க ப்ரெஃபரன்ஸ். படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெயிட் பண்ணி செகண்ட் ஹாஃப் மூணாவது தடவை பார்க்கறேன். சோ மூணுட்டியும் கிளைமேக்ஸ் என்ன சொல்லுங்க? கிளைமேக்ஸ் என்ன சொல்ல வராங்க? அது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் விஷயத்தை காமிக்கிறாங்க. ஓகே. இன்னும் வளர்க்கலாம். அது ப்ரெஃபரன்ஸ், உங்க ப்ரெஃபரன்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வளர்க்கலாம். உங்களுக்கு பயமுறுத்துற மாதிரி எல்லாம் எனக்கு இது ட்ரீம்ல சீக்வன்ஸ் அந்த சீக்வன்ஸ் ரொம்ப பயமுறுத்துச்சு. ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. எப்பயுமே நம்ம ஜின் பட் இதுல வந்து ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. வாழ்க்கையில கெட்டதும் இருக்கு, நல்லதும் இருக்கு. அது எப்படி நம்ம பார்க்கணும் தான். இதான் மெசேஜா சொல்லிருக்காங்க. இல்ல மெசேஜ் சின்ன பிள்ளைங்க எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அதேதான்.